ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் என்னோட வீக்கெண்ட் எப்படி போச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போறீங்க. அண்ட் காலையிலேயே நான் என்ன ஃபைல்லாம் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் ரெடி ஆயிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து எங்கள் அம்மா ஆல்ரெடி வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ அதுக்கப்புறம் சப்போட்டா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நான் வந்து லேட் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாக்ஸில் போட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்து சரி வீட்லயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் எல்லாத்தையும் வந்து வீட்லயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் மார்னிங்கே வந்து ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஒரு டைமும் வந்து ஹாஸ்பிட்டல் விசிட் போகும்போது அந்த ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கும்ல. ஐ திங்க் ஆல் தி ப்ரெக்னென்ட் பீப்புள் கேன் ரிலேட். என்ன சொல்லுவாங்க, என்ன கொஷின் கேட்கணும், என்னென்னலாம் வந்துட்டு நெக்ஸ்ட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய பயம் வந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி டெலிவரி டேட் இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா வந்து பேபி வெளியே எடுத்துட்டாங்க. பிகாஸ் அவங்களும் வந்து யூஸ்வலா செக்அப்க்கு தான் போயிருப்பாங்க. பட் ஆல் ஆஃப் சடன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓகே நீங்க வந்து 2 நாள்ல வந்துருங்க பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க போல. ஸோ அதெல்லாம் கேட்டு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி வாட்டர் லெவல் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த சாஷே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வந்து என்னால அப்படியே தண்ணியில குடிக்க முடியல. நான் வந்து கொஞ்சம் ஸ்வீட் வாட்டர்ல லைக் ஐஸ் வாட்டர் மாதிரி நல்லா ரொம்ப சில்லுன்னு இருக்க தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த சில்னஸ்க்கு வந்து அந்த டேஸ்ட் கொஞ்சம் தெரியாம இருக்கும். ஸோ அதை தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இதை வந்து எனக்கு 2 டைம்ஸ் குடிக்க சொல்லியிருந்தாங்க. 2 டைம் குடிக்கும் போதுமே என் மூஞ்சி இவ்வளவு கொடுமையா தான் இருக்கும். ஐயோ குடிக்கணுமா, அதை குடிக்கிறத நினைச்சாலே எனக்கு மார்னிங் எப்போ அதை குடிச்சு முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வழியா அது எல்லாத்தையும் குடிச்சிட்டு நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டு இருந்தோம். போக போக வந்து அந்த கொஷின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். இது கேட்கணுமா, அது கேட்கணுமா, என்ன கேட்கணும், நெக்ஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரணுமா, ஓகேவா அப்படின்றதான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக்அப் முடிஞ்சது. டாக்டர் வந்து ஓகே ஸ்கேன் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைம்ல தான் வந்துட்டு இங்க ஒரு குட்டி பாப்பா அழகா வந்து எங்களுக்கு செம்மையா டைம் பாஸ் கொடுத்துட்டு இருந்தா. வருவா, இன்னொரு குட்டி பாப்பா பாப்பா, திருப்பி ஓடி போயிடுவா, திருப்பி வருவா பாப்பா. இதேதான் அவ ஃபுல்லா லூப் மோட்ல பண்ணிட்டு இருந்தா. ஸோ அதனால எனக்கு செம்ம என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நான் என்னோட ஸ்கேனை முடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் நாங்க வந்து அங்கிருந்து நியர்பைல இருக்க ஜிஆர்டி தான் போயிருந்தோம். போயிட்டு ஒரு குட்டி பாப்பாக்கு பேங்கிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அண்ட் பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து நாங்க எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். நான் வந்து கையில ஒன்று வச்சிருக்கேன்ல அந்த சில்வர் அண்ட் பிளாக் கலர். ஸோ அதுதான் வாங்கலாம்னு யோசிச்சிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து நான் எனக்கு நிறைய டிசைன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் நிறைய டிசைன்ஸ் பார்த்ததும் கடைசியில வந்து நான் வேற டிசைன்ஸ் தான் வாங்கினேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு போல. லைக் சில்வர்லேயே வந்துட்டு நம்மளுக்கு குட்டி குட்டி சாம்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்கல்ல, எமோஜிஸ்லாம் அந்த மாதிரி வந்திருக்கு. பட் இதெல்லாம் பாப்பாக்கு குத்தும் அப்படின்னு சொல்லி வாங்கல. நீங்க வந்து உங்களுக்கு எதனா ஒரு கெஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் என்ன வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் சும்மா கீழே போயிட்டு எவ்வளோ இருக்கும் கோல்டு காப்புனா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து சும்மா எஸ்டிமேஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் பேங்கிள்ஸும் வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு வெரிஃபிகேஷன் மாதிரி பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டு நாங்கள் அங்கேருந்து இன்னொரு ஷாப்புக்கும் போயிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா மினிசோ போயிருந்தேன். அதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். வீட்டுக்கு வந்தோடனே ஏசி வந்து டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ அதை தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம், எப்படி இருக்குது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து. அவங்க வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்வெர்டரும் வாங்கியிருந்தோம். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் அன்எக்ஸ்பெக்டட் செலவுகள். இது வாங்கணும், அது வாங்கணும், இது போயிடுச்சு, அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நெக் ஆஃப் த பாயிண்ட்ல. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ண வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து அதோட ஃபிக்ஸிங் வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஒன் டேலி நாங்கள் வந்து ஃப்ரைடே ஆர்டர் போட்டோம். சாட்டர்டேவே வந்து எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ஃபிக்ஸிங்குமே பண்ணிட்டாங்க. அண்ட் அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி சீஸ் பால்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜில். ஸோ அதுதான் எடுத்து பொரிச்சிட்டு இருந்தேன். பொரிச்சிட்டு அன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இவ்வளோ ஆயிலி ஐட்டம் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்காதீங்க. நான் வந்து இதில் ஒன்றே ஒன்று தான் சாப்பிட்டேன்.
மற்ற எதுவுமே நான் சாப்பிடல. ஹாய். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நான் ஜிஆர்டி போய் ஷாப்பிங் பண்ணது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் மினிஸோ போயிட்டு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். பட் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் நான் அதெல்லாம் வந்து இங்கே குயிக்காக உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஜம்ப்னு ஆகிருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ இது நான் ஒன்று வாங்கியிருந்தேன். திஸ் இஸ் அ ஆர்கனைசர். இது வந்து 3 இதில் வரும், 3 சைஸஸில். ஒன்று பார்த்தீங்கன்னா 16x40, 15x40, 14x30. ஸோ உங்களால் வந்து பேக் பண்ணும்போது ரொம்ப அழகாக வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால ஐ வாட் திஸ் ஆர்கனைசர்ஸ். ஃபஸ்ட்லாம் வந்து ட்ரிப்பு போகிறதுக்காக ஆர்கனைசர் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் பேக்கில் வந்து பேக் பண்ணுறதுக்காக ஆர்கனைசர் வாங்கிட்டு இருக்கேன். கேன் யூ சி? ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே டைனி. அண்ட் இது வந்து கொஞ்சம் பிக்கர் சைஸ், இது வந்து ரொம்ப பிக்கர் சைஸ். ஸோ இந்த ஆர்கனைசர்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஆர்கனைசர் வாங்கினேன். பிகாஸ் எனக்கு வந்து இப்போ 2 ஆர்கனைசர் தேவைப்படுது. ஒன்று வந்து எனக்கு, இன்னொன்று வந்து பேபி ஐட்டம்ஸ்க்கு. ஸோ அதனால தான் இந்த ஆர்கனைசர்ஸ். பிகாஸ் நான் அங்கே வந்துட்டு இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னா யார் யாருக்கு என்னென்னு தெரியாதுல்ல. ஸோ இந்த கலர் பேக்கில் இருக்குது, இப்படி இருக்குன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பிக் ஆர்கனைசர் லைக் திஸ். ஓகே. இதுக்குள்ளே வந்து 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இது ஒன்று, இது ஒன்று, அண்ட் தென் குட்டியாக ஒரு பேக் மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஒன்று இருக்கும், சரிதா? ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இது 3 ஐட்டம்ஸ் இருக்கும் இதுக்குள்ளே. ஸோ இது 2 வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து காட்டன் பேட்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து நம்ம மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து நம்ம டோனரை வச்சு டேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மல்டிபிள் பர்பஸாக யூஸ் ஆகும். அண்ட் இந்த 3 திங்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் இது எல்லாத்தையும் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நான் வந்து கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ எடுப்பேன்னு தான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி எடுப்பேன். அப்படி எடுத்தேன்னா நீங்கள் அதில் வந்து நான் எப்படிலாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் சண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க்குக்காக தான் வந்திருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இந்த பாண்டாலாம் நீங்கள் பார்க்க முடியாது, எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சிட்டாங்க. அண்ட் அன்னைக்கு மார்னிங் வந்து வீடு ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கிற பிளான் இல்லை. பட் ஆனால் வந்து அட்லீஸ்ட் ஒரு ரூம் பால்கனி மட்டும் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்குமே நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து பெயிண்டிங்னு ஒரு விஷயத்தில் நாங்கள் கையே வைக்கல. ஸ்டார்டிங்கில் ஒரு சுண்ணாம்பு பூசி கொடுப்பாங்கல்ல, அதோட தான் வந்து இவ்வளோ இயர்ஸ் இருந்தோம். அண்ட் இப்போ வந்து நிறைய அந்த செவத்துலலாம் அந்த ஒரு ஓதம் மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி குட்டி குட்டியாக ஃபங்கஸ்லாம் நம்மளுக்கு தெரியும்ல, சாஃப்டாக. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ஆல்ரெடி சைனஸ் இருக்கிறதுனால நிறைய ஒத்துக்கல. ஸோ அதனால சரி இந்த டைம் இதை அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடிச்சிட்டு இருந்தோம். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணவே வந்துட்டு ஆஃப் டே தான் ஆச்சு. அனதர் ஆஃப் டே எங்களுக்கு நிறைய டைம் இருந்ததுனால நாங்கள் வந்து திருப்பி ஹாலில் கொஞ்சம் அண்ட் இன்னொரு ரூமில் கொஞ்சம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து அடிச்சிட்டு இருந்தோம். அண்ட் இதெல்லாம் தான் வந்து என்னோட வீக்கெண்டில் நடந்துச்சு. இப்போதான் பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.